யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதி பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். துதினா பிரைஸ். அப்போ அந்த துதி எடுக்கிறது அப்படின்னா ஆண்டவரை புகழ்ந்து பாடுறது, அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கிறது, புகழ்றதை தான் துதி அப்படின்னு சொல்லுவோம். இதனாலதான் இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு அதிக முக்கியத்துவங்கள் நாம கொடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை தரிசிச்ச பொழுது அங்க அநேக கேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரை சேனைகளுடைய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு துதிக்கிறத அவர் பார்க்கிறாரு. இந்த துதி எடுக்கிறதுனால அநேக நன்மைகள், அநேக காரியங்கள் இருக்கு. இது வேதாகமத்துல சிறந்த எடுத்துக்காட்டா பார்க்கணும்னு சொன்னா பவுலும் சீலாவும் ஊழியம் செய்யறாங்க. அவங்க செய்யாத ஒரு தவறுக்காக அவங்க மேல குற்றம் சுமத்துறாங்க. அந்த பவுலையும் சீலாவையும் அவங்க ஆடைகள் எல்லாம் கிழிச்சு அவங்கள அடிச்சு சிறைச்சாலையில போட்டுடுறாங்க. அப்படி ஜெயில போட்ட பிறகு அந்த ராத்திரி அன்னைக்கு நைட் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா நடுராத்திரியில ஆண்டவரை நோக்கி துதிச்சு பாடுறாங்க. அப்படி அவங்க துதியை ஏறெடுக்கும் பொழுது பூமி அதிர்ச்சி உண்டாக்கி சிறைச்சாலையினுடைய கதவுகள் திறக்கப்படுது. கட்டப்பட்டவங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் அவிழ்க்கப்படுது. அப்போ அவங்க எல்லாரும் விடுதலை ஆகி வெளியே வந்தாங்க. அப்போ காவல் காத்துக்கிட்டு இருந்த அந்த காவலாளிகிட்ட சொன்னாங்க, இவங்களை ரொம்ப பத்திரமா நீ காவல் காக்கணும்னு சொல்லி. அப்போ இவங்களெல்லாம் விடுதலை ஆகி போனோன்னே ஐயோ இவங்களாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க போல, நம்மளதான் ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே அவன் கொன்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அவனை கொல்ல வரும்போது அங்கிருந்து இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அந்த காவல்காரன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான். அப்போ துதி எடுத்தா இவ்வளவு பெரிய வல்லமை அதுல இருக்குது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் மக்களை யோசுவா வழி நடத்திட்டு வரும்பொழுது எரிகோ மதில் மிக பெருசா அவங்களுக்கு வெளியில இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மதிலா எரிகோவுடைய மதில் இருந்தது. இதை எப்படி தாண்டதுன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, 7 நாள் அதை சுத்தி வாங்க, 7ஆவது நாள் 7 முறை சுத்துங்க, ஆனா அமைதியா சுத்தணும். கடைசி தடவை சுத்தும் போது ஆர்ப்பரிங்க, எரிகோவோட மதில் இடிந்து விழும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த எரிகோ மதிலும் இடிந்து விழுந்தது. துதி எடுத்தா அநேக அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னு நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம சிறையில் இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமையில நாம இருக்கலாம், செய்யாத குற்றத்துக்கு குற்றச்சாட்டப்பட்டிருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவரை துதிச்சோன்னு சொன்னா நம்ம விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளதா இருக்கிறாரு. இதைதான் சொல்றோம், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய துதிகளை ஏற்கக்கூடியவர், நம்முடைய துதிகளை கேட்கிறவர் அவர் இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யாருங்கிறத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம். வெண்மையும் சிவப்பு மாடவர், உண்மையே உருவாய் கொண்டவர், என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.